இன்னி வரைக்கும் முஸ்லீமுடைய ஸ்டேட்டஸ் என்ன? இன்னைக்கு வந்து அரசியலில் மதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு கேட்டால் இன்னைக்கு முஸ்லீம் என்ன சொல்கிறான்? மதச்சார்பின்மை தான் உலகத்திற்கு சரியான தீர்வுங்கிறான். அரசியலில் எப்படிப்பட்ட இருக்கணும்? மதச்சார்பு இருக்கக்கூடாது. அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. இது யாருடைய கோஷம்? இது தஜ்ஜாலுடைய கோஷம். இது தெளிவான குஃப்ரு. என்ன நினைக்கிறாங்க அல்லாஹ்வை பற்றி? நீங்கள் அல்லாஹ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுக்கு ஒரு அக்கறையும் கிடையாது. எவன் வேணாலும் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுக்கு நேரத்துக்கு படையல் மாதிரி தொழுகை வந்து அவனுக்கு காணிக்கையாக செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு ஹஜ்ஜு செஞ்சிடணும். அல்லாஹ்வுக்கு நோன்பு வச்சிடணும். மீதி உலகம் எப்படி நாசமாக போனாலும் அல்லாஹ்வுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இவங்களை பற்றி, மனிதர்களை பற்றி அல்லாஹ் ஒரு கவலையும் இல்லாதமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் நான் மக்கள்கிட்ட நீ கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அல்லாஹ் அனைத்து சக்தியும் கொண்டவன்கிறீங்க. ஆனால் ஏன் அந்த தீமை நடக்குதுன்னு கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு நமக்கு பதில் இல்லை. அதனால் அல்லாஹ்வை அசிங்கப்படுத்துறீங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை எப்படி மதிக்கணுமோ அன்னைக்கு குறைஷியும் மதிக்கலை, யூதனும் மதிக்கலை, இன்றைய முஸ்லீமும் அல்லாஹ்வை சரியாக மதிக்கலை. அல்லாஹ் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய தொழுகையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷமாயிடுவான். அப்போ அல்லாஹ்னா இபாதத்துக்கு அலைகிறவனா? இந்த சாமிகள் தான் மிரட்டுவாங்க தெரியுமா? இந்த போலி கடவுள்கள் வந்து வச்சிருக்கிறவங்க மிரட்டுவாங்க. இது செய்யலைன்னா உனக்கு இது கெட்டது நடந்துடும், இது செய்யலைன்னா அது நடந்துடும், ஃபாத்தியா ஓதலைன்னா உன் வீட்டில் இலவு விழுந்துடும். அப்படி தான் இருக்கும் அந்த புக்கில் எல்லாம். ஃபாத்தியா ஓதலைன்னா இலவு விழுந்துடும், கல்யாண வீடு இலவு வீடாக மாறிடும். ஃபாத்தியா சரியா இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி தான் அல்லாஹ் மிரட்டுறியா? தொழுவுலன்னா நரத்து போட்டுருவான். அவ்வளோ பெரிய அரக்கணும் அல்லாஹ். நீ ஒரு 4 சஜ்தா பண்ணுறது தான் அல்லாஹ்வுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிருதா? வெறும் தொழுதுட்டு வந்து நில்லுங்க, மறுமையில் தெரியும். அல்லாஹ் இறக்குன தீனை பற்றி உங்களுக்கு விசாரிக்கும் போது தெரியும். நினச்சிட்டு இருக்கிறோம் சாதாரணமாக கபரில் போயிட்டு மன் தீனுக்கா அப்படின்னு, உன் தீன் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நெஞ்சை நிமித்திட்டு சொல்லி எளிதாக சொல்லிட முடியுமா பதில்? அது வாழ்க்கை பூரா உங்களுடைய தீன் என்னவா இருந்திருக்கு? காசு சேர்த்துறது. உங்களுடைய தீன் என்ன? வாழ்க்கை பூரா காசு சேர்த்துறது தீனை வச்சுருக்கீங்க. வேறு எந்த தீனும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத அங்கே முடிஞ்சிடும். ஸோ